யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தின் கண்டினியூ. கொஸ்டின் நம்பர் 21. தேவன் எப்படி சோதிக்கிறவர் அல்ல? விடை: தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 22. ஒவ்வொருவனும் எப்படி சோதிக்கப்படுகிறான்? விடை: தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 23. சோதிக்கப்படுகிற எவனும் நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. விடை: தேவனால். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 24. இச்சையானது கர்ப்பந்தரித்து எதை பிறப்பிக்கும்? விடை: பாவத்தை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 25. பாவம் பூரணமாகும்போது எதை பிறப்பிக்கும்? விடை: மரணத்தை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 26. என் பிரியமான மோசம் போகாதிருங்கள். விடை: சகோதரரே. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 27. எது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது? விடை: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 28. அவரிடத்தில் யாதொரு நிழலும் இல்லை. விடை: யாதொரு மாறுதலும் யாதொரு பேச்சுமே நிழலும் இல்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 29. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நம் முதற் பலன்களாவதற்கு நம்மை ஜெனிப்பித்தார். விடை: சத்திய வசனத்தினாலே. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 30. எதற்கு தாமதமாக இருக்க வேண்டும்? விடை: கோபிக்கிறதற்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 31. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் தீவிரமாயும் பொறுமையாயும் தாமதமாயும் இருக்க கடவர்கள். விடை: கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கொஸ்டின் நம்பர் 32. எது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே? விடை: மனுஷருடைய கோபம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 33. எதை ஒழித்துவிடணும்? விடை: எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 34. வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? விடை: சாந்தமாய். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 35. உங்கள் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். விடை: உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 36. ஆத்துமாவை இரட்சிக்க வல்லமை உள்ளது எது? விடை: வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஸ்டின் நம்பர் 37. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். விடை: திருவசனத்தை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.